ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் 2 டேஸாக. சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க, ஃபஸ்ட் பேட்ச்சு செகண்ட் பேட்ச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டு சீட்ஸ் கலெக்ட் பண்ணுறேன் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரே கவரில் 2 செல்ஃப் கவர் உங்களோட தான் அனுப்பி வச்சிடுறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னால் இதை பண்ணுறது கட்டாயத்தின் பேர்லையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு செஞ்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு சீடு போடுறது, பேக் பண்ணுறது, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கவரை பிரித்து எடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு நாள் நான் அதுக்குன்னு டைம் ஒதுக்கி பிரித்து எடுக்கிறேன். ஸோ எனக்கு இது எல்லாமே பயங்கர என்ன சொல்கிறது, ஒரு இமயமலையை புரட்டினா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி தாங்க இந்த சீடு கொடுக்குற விஷயத்த நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னோட இடத்துல இருந்து கொஞ்சம் என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 2 கவர்லாம் அனுப்ப மாட்டீங்க. அடுத்து நான் அனௌன்ஸ் பண்ணுவேன்ல, ஏமா இப்போ இத்தனை விதைகள் சேகரிச்சுட்டேன், இப்போ இந்த ரவுண்டு கொடுக்க போகிறேன், யாராவது செல்ஃப் கவர் அனுப்புங்கன்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ நீங்கள் அந்த செகண்ட் பேட்சுக்குள்ளே தான் அனுப்புனாவே போதும். இதில் என்ன தெரியுமா, ஒவ்வொன்றுக்கும் பேக் பண்ணதை கொஞ்சம் ஃபுல்லாக பேக் பண்ணோன்னா பரவாயில்ல, கொஞ்சம் பேக் பண்ணி அதை ஒரு கவரில் போட்டு வைக்க, சீடெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஒவ்வொரு இடத்துல வைக்க, அதுக்கப்புறம் கவரை பிரித்ததை ஒரு இடத்துல வைக்க, புதுசாக இப்படியே ஒவ்வொன்றையும் வச்சுட்டு சில நேரத்தில் எதை எங்கே வச்சேனே தெரியல. நிறைய இடங்களை ஆக்கிரமிச்சிட்டு இருக்குது நம்மளுடைய இந்த மாடி தோட்டம் சேனல் சம்மந்தமான பொருட்கள். அதுக்கே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது அடுத்த பேட்சுக்கானது அப்படின்னு சொல்லி நான் எங்கேயாவது எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறீங்க. எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி அது வச்ச கவரையே நான் மறந்துடுவேன். அதுதான் என்னோட சூழ்நிலை. அவ்வளவு வேலைகளை மண்டையில் இழுத்து போட்டு வச்சிட்ருக்கிறதுனால என்னால் நான் ஒரு வேளை 2 வேளை பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், சேனல் வச்சுருக்கேன், மாடி தோட்டம் பார்க்குறேன், வேலை பார்க்குறேன், இந்த 4 தான். ஆனால் இது போக இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதது, நிறைய விஷயங்களில் நான் என்ன கமிட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் என்னால் அப்படிலாம் ஞாபகம் வச்சுருக்க முடியாதுமா. அதனால் நீங்கள் அப்பப்போ கவர் அனுப்பி வாங்கிக்கோங்க, சரிங்களா? புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேம்மா.